வணக்கம். நம்மளோட வாழ்க்கையில அதுவும் குறிப்பா வேலை விஷயத்துல எலக்ட்ரானிக் கருவிகள் இல்லாம ஒரு அணுவும் அசையாது இல்லையா? யோசிச்சு பாருங்க. லேப்டாப், மொபைல்னு நம்மள சுத்தி எக்கச்சக்க கருவிகள். இதுல ஏதாவது ஒண்ணுக்கு திடீர்னு பிரச்சனை வந்தா என்ன செய்வோம்? இன்னைக்கு நாம இந்த முக்கியமான கருவிகளை எப்படி பாதுகாக்கலாம்னு தான் பார்க்க போறோம். வாங்க இத பத்தி இன்னும் டீப்பா தெரிஞ்சுக்கலாம். ஒரு செகண்ட். ஜஸ்ட் ஒரு செகண்ட் யோசிங்க. ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட்ல முழுகி போயிருக்கீங்க. டெட்லைன் நெருங்கிட்டு இருக்கு. அப்போ பார்த்து உங்க லேப்டாப் டமால்னு ஆஃப் ஆயிடுச்சு. என்ன பண்ணுவீங்க? இல்லனா ஒரு டாக்டர் யூஸ் பண்ற ரொம்ப முக்கியமான மெடிக்கல் எக்யூப்மெண்ட் திடீர்னு வேலை செய்யலனா? இதெல்லாம் சும்மா ஒரு கற்பனை இல்லைங்க. யாருக்கு வேணாலும் எப்ப வேணாலும் நடக்கலாம் இல்லையா? இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்றேன் கேளுங்க. ஒரு ஃப்ரீலான்சர் ராத்திரி பகலா வேலை செஞ்சு ப்ராஜெக்ட முடிக்க இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. கரெக்டா அந்த நேரத்துல அவரோட லேப்டாப்ப கிராஷ் ஆயிடுது. ஐயோ! இல்ல ஒரு டாக்டர் அவரோட முக்கியமான மெடிக்கல் டிவைஸ் திடீர்னு நின்னு போச்சு. யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி ஒரு நிலைமை எவ்ளோ பெரிய தலைவலியா இருக்கும்னு. சரி, இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இருக்கு. சோ, இந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்காத நேரத்துல வர பிரச்சனைகள்ல இருந்து நம்மள காப்பாத்த வர்ற ஒரு சூப்பர் ஹீரோ தான் இந்த எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட் இன்சூரன்ஸ். அப்படின்னா என்ன? அது எப்படி நமக்கு ஹெல்ப் பண்ணும்? வாங்க அத பத்தி தான் இப்போ விளக்கமா பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இது ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி. நம்மளோட விலை உயர்ந்த எலக்ட்ரானிக் கருவிகளுக்கு திடீர்னு நாம எதிர்பார்க்காத வகையில ஏதாவது ஒரு டேமேஜ் ஆச்சுன்னா இந்த பாலிசி நம்மள பாதுகாக்கும். இங்க நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான வார்த்தை என்னன்னா, திடீர் மற்றும் எதிர்பாராத. அதாவது கொஞ்சம் கொஞ்சமா பழசாய் வர்ற பிரச்சனைகளுக்கு இது கவர் ஆகாது. சடன் ஷாக், அதுக்கு தான் இது. நிறைய பேர் நினைக்கிற மாதிரி இது வெறும் நம்மளோட லேப்டாப், மொபைலுக்கு மட்டும் கிடையாதுங்க. அதையும் தாண்டி பெரிய பெரிய கம்பெனிகள்ல இருக்கிற சர்வர்கள், ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருக்கிற காஸ்ட்லியான ஸ்கேனிங் மெஷின்கள், ஏன் சயின்டிஸ்ட்கள் யூஸ் பண்ற நுட்பமான கருவிகள் வரைக்கும் கூட இந்த இன்சூரன்ஸை எடுக்கலாம். இதனால பலவிதமான ப்ரொஃபஷனல்ஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, இப்போதான் நாம ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம். எந்த இன்சூரன்ஸ் எடுத்தாலும் சரி, அதுல என்ன கவர் ஆகும், என்ன கவர் ஆகாதுன்னு நம்ம தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கணும். இல்லன்னா அப்புறம் குழப்பம்தான். வாங்க அதை இப்போ உடைச்சு பேசிடலாம். பொதுவா பாத்தீங்கன்னா, எதிர்பாராம நடக்கிற தீ விபத்து, திருட்டு, கொள்ளை இதெல்லாம் கவர் ஆகும். நம்ம கையிலிருந்து தவறி விழுந்து உடையுது இல்லையா, அந்த மாதிரி ஆக்சிடென்டல் டேமேஜும் உண்டு. ஏன், உங்க டிவைஸோட வாரண்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் வர மெக்கானிக்கல் பிரச்சனைகளுக்கு கூட இதுல பாதுகாப்பு இருக்கு. இது ஒரு நல்ல பாயிண்ட் இல்லையா? ஆனா ஒரு நிமிஷம், இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லா விதமான சேதத்துக்கும் இதுல பாதுகாப்பு கிடைக்கும்னு நினைச்சிடாதீங்க. இன்சூரன்ஸ் கம்பெனிகள் சில விஷயங்களை இதிலிருந்து விலக்கி வச்சிருக்காங்க, அதாவது எக்ஸ்க்ளூஷன்ஸ். அது என்னன்னு நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இந்த டேபிள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியும். பாருங்க, திடீர்னு ஏற்படுற ஆக்சிடென்டல் டேமேஜுக்கு கவர் உண்டு. ஆனா நாளாக நாளாக ஏற்படுற சாதாரண தேய்மானத்துக்கு கவர் கிடையாது. அதே மாதிரி வாரண்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் வர பிரச்சனைக்கு கிளைம் பண்ணலாம். ஆனா வாரண்டியிலேயே கவர் ஆகிற ஒரு விஷயத்துக்கு பண்ண முடியாது. ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது சாஃப்ட்வேர் வைரஸ், டேட்டா லாஸ் இதுக்கெல்லாம் இதுல பாதுகாப்பு இல்ல. இது பியூர்லி ஹார்ட்வேர்க்கான ஒரு பாதுகாப்பு திட்டம். ஓகே, ஒருவேளை உங்க டிவைஸ்க்கு ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சுன்னு வச்சுப்போம். அப்போ எப்படி கிளைம் பண்றது? நிறைய பேர் இந்த ப்ராசஸ் ரொம்ப கஷ்டம்னு நினைப்பாங்க. ஆனா உண்மையில ஸ்டெப்ஸ் தெரிஞ்சுக்கிட்டா ரொம்பவே சிம்பிள். பயப்படவே தேவையில்லை. முதல்ல என்ன நடந்தாலும் சரி, கொஞ்சம் கூட லேட் பண்ணாம உடனே இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடணும். அடுத்து அவங்க ஒரு கிளைம் ஃபார்ம் கொடுப்பாங்க. அதை ஃபில் பண்ணி தேவையான டாக்குமெண்ட்ஸ், அதாவது போட்டோஸ், பில்ஸ் இதெல்லாம் சேர்த்து சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து ஒரு சர்வேயர் நேர்ல வந்து டேமேஜை செக் பண்ணுவாரு. அவரோட ரிப்போர்ட்டை வச்சு உங்க கிளைம் செட்டில் ஆகிடும். பாத்தீங்களா, இது ஒரு சிம்பிளான ப்ராசஸ் தான். சரி, இதனால நமக்கு என்ன பெனிஃபிட்? வெறும் காசு கிடைக்குது, அது மட்டும்தானா? இல்லவே இல்ல. அதை தாண்டி இதனால கிடைக்கிற உண்மையான நன்மைகள் என்னன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. இங்க பாருங்க, இது பண பாதுகாப்பு மட்டும் இல்ல, மன அமைதியும் கூட. இந்த ஒரு வரி போதும் இதோட மொத்த சாராம்சத்தையும் புரிஞ்சுக்க. இது வெறும் பைசா சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. இதை தாண்டி நமக்கு ஒரு விதமான மன அமைதியை கொடுக்குது. ஆமாங்க, நம்ம முக்கியமான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் சேஃபா இருக்குங்கிற அந்த நிம்மதிக்கு விலையே கிடையாது. அப்போ முக்கியமான நன்மைகள் என்னன்னு பார்த்தா, 1 ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி. திடீர்னு ஒரு பெரிய செலவு வராம இதை நம்மள காப்பாத்துது. 2வது பிசினஸ் கண்டினியூட்டி. நம்ம வேலையே ஒரு கருவியை நம்பிதான் இருக்குன்னா, அது ரிப்பேர் ஆனா உடனே சரி பண்ணி வேலையை தொடன இது ஹெல்ப் பண்ணும். 3வது ரொம்ப முக்கியமா பீஸ் ஆஃப் மைண்ட். ஐயோ, நம்ம லேப்டாப்க்கு ஏதாவது ஆயிடுமோ, நம்ம மிஷினுக்கு ஏதாவது ஆயிடுமோங்கிற அந்த டென்ஷனே இல்லாம நிம்மதியா இருக்கலாம். இப்போ நாம இந்த டாபிக்கோட இறுதிக்கு வந்துட்டோம்.
இவ்ளோ நேரம் பேசினதுக்கு அப்புறம் நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்விதான் கேட்க விரும்புறேன். நீங்க தினமும் யூஸ் பண்ற, உங்க வேலைக்கும் உங்க வாழ்க்கைக்கும் ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கிற அந்த எலக்ட்ரானிக் கருவிகள் உண்மையிலேயே பாதுகாப்பா இருக்கா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா சரியான பாதுகாப்பு இருந்துட்டா தேவையில்லாத பல கவலைகள்ல இருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும்.